நமசிவாய. இந்த லைவ் ஷோ பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ 25ஆம் தேதி பண்ணியிருந்தோம் லைவ் ஷோ. அதில் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் வந்து ஏகப்பட்ட பதிவுகள் அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலில் வருமா அல்லது வாமனன் சேகாத்ரி சேனலில் வருமா எனக்கு தெரியல. ஸோ அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலில் இந்த மாதிரியான நிறைய ரிலேஷன்ஷிப் ரெமெடி வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு சேனலை போய் பாருங்க. இன்கேஸ் நீங்கள் இது வாமனன் சேகாத்ரி சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. நிறைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்குது. ஈவன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு, மாமியார் மாமனார் எல்லா விஷயத்துக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் ரெமெடிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு விஷயமே நான் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கே நான் நிறைய கொடுத்துருக்கேன். கணவரை கைக்குள் போட்டுக்கொள்வது எப்படி அப்படின்ற மாதிரி. அதாவது கணவரை வந்து நாம சொல் பேச்சு கேட்டு நடக்க சொல்வது எப்படின்னு, எதுக்கு அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய அவங்கள வந்து அடுத்தவங்க இன்லாஸ் பேச்சையோ அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சையோ அல்லது வேற ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்லாம் அவங்க கேட்டுட்டு, அல்லது இவர்களுக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருந்து நடந்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் மனைவியுடைய அருமை புரிந்து அவர்கள் அதற்கு தகுந்தால் மாதிரி நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு இது சூப்பரா பலன் தரக்கூடியதா இருக்கும். டெஸ்டட் ரெமெடி. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்பதற்கு யாராவது ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி இந்த பெண் குழந்தைகள் வந்து பெற்றோர் நிறைய இந்த மாதிரியான அவங்களோட இன்லாஸ் வீட்லயோ அல்லது அவங்க தனியா அவங்க கணவர்கிட்டயோ கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க வந்து பண்ணலாம். இந்த குழந்தை பிறப்புக்கு ரொம்ப முக்கியமா இது ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். குழந்தை பிறப்பதற்குமே வந்து பார்த்தோம்னா நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தடை பண்ணலாம். ஆல்ரெடி ஏதாவது மெடிக்கேஷன்ல இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு விஷயத்த பண்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இது எதுக்கு பலன் தருமா தராதான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பார்த்தா, இந்த கணவர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி போடுவாங்க இந்த மாதிரி நிறைய குடிச்சிட்டு ரகலை பண்றாரு அப்படின்னு. அந்த குடிச்சிட்டு ரகலை பண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களோட விஷயத்துல வந்து இது எப்படி பலன் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடிக்கிறதோ இல்ல ரகலை பண்றதோ நின்று அவங்க வந்து நார்மலா அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா பலன் தரும். அட் த சேம் டைம் அவங்க குடிக்கிறதே இது நிறுத்துமா அப்படின்னு கேட்டா எனக்கு அது தெரியல. ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணது இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தேர்ட் பர்சன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வேற மூன்றாம் நபர் பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது பல பெண்களுடன் தொடர்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் நம்மளிடம் வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது சரியாகுமா அப்படின்னு கேட்டா அது வந்து சரியாகுமான்றது எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் அகைன் வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட அன்பாக இருப்பார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பான முறையில இருக்காங்க. இப்ப எப்படி வந்து ஒரு சில நபர்கள் எல்லாம் நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா, அவங்க அந்த மாதிரியான ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்கு, அது எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டேன், ஆனா என்ன வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு இதே பண்ண மாட்டேன்றாங்க, கன்சிடர் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்றாங்க. அதுக்காக தான் இது கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட் அவங்க வந்து கண்டிப்பான முறையிலேயே ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள பேசி, அதாவது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களை பேசி மாற்ற வேண்டியதுதான் வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப வந்து ஃபாஸ்டாகவும் சரி ஷூர் ஷார்ட்டாகவுமே பலருக்குமே பலன் தந்திருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் சங்கட சதுர்த்தி. இது வந்து எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 சங்கட சதுர்த்திகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் வச்சுக்கோங்களேன். சங்கட சதுர்த்தி 5 தேய்பிரை சதுர்த்தி தேர்ந்தெடுத்து கொண்டு 5 பொருட்களை வந்து அபிஷேகத்திற்கு கொடுக்கணும். இந்த அபிஷேகத்தை முழுமையாக நின்று பார்க்க வேண்டும். அதை பார்க்கும்போது நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக மந்திரம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மந்திரம் எல்லாருக்குமே கணபதியை பொறுத்த வரைக்கும் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கம் கணபதியே நமக, இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஃபுல்லா அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்குமே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது. இதுல பர்டிகுலரா அரசமரம் சார்ந்த ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் இருக்குன்னா அது ரொம்பவே ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். பட் ஆனா அந்த அரசமரம் சார்ந்த கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஓப்பனா இருக்கக்கூடிய கோயில்னா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 மணிக்குள்ள, அதாவது ஈவினிங் சன் செட்டுக்குள்ள நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடணும். அப்படி இல்லை சாதாரணமா இருக்கிற கோயில்னா நீங்க வந்து ஈவினிங் எப்ப வேணாவே பண்ணலாம். ஏன்னா ஈவினிங்ல தான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா சங்கட சதுர்த்திக்கு. இந்த 5 ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து தேங்காய். சரியா? அந்த தேங்காய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேங்காயை அபிஷேகமா பண்ண மாட்டாங்க இல்லையா ஜென்ரலா. ஸோ அப்போ வந்து தேங்காய் எண்ணெயை கொடுக்கறது எதுக்குன்னா எண்ணெய் காப்பு பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த எண்ணெய் காப்பு பண்ணும்பொழுது அந்த தேங்காய் எண்ணெயை கொடுக்கறது. இல்லது வந்து தேங்காயை நல்லா துருவி போட்டுட்டு பால் இருக்கு இல்லையா, சுத்தமான பால், அதுல வந்து நீங்க தேங்காயை துருவி போட்டு கொடுக்கறதுனா கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து சந்தனாதி தைலம். சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது வந்து நாம நார்மலா கடையில எல்லாம் போய் கேட்டோம்னா 50 ரூபா 60 ரூபாய் கிடைக்கும். ஆனா அது வாங்காதீங்க. அது வந்து ரொம்பவே சொல்லவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு எண்ணெய்கள் தான் கொடுக்கிறார்கள். ஏன்னா அது அந்த மாதிரியான ரேட்டு கொடுக்க முடியாது. உண்மையான சந்தனாதி தைலம் இவ்வளவு பெரிய பாட்டில்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
பல 100 ரூபாய்கள் பலன் அதுக்கு வந்து காஸ்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சந்தனம் கண்டிப்பா கொடுத்தாகும். அப்ப என்னன்னா வீட்டுல வந்து சந்தன கட்ட மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சந்தன வில்லைகளை வாங்கி செஞ்சீங்கன்னாலும் பலன் தராது. இது எல்லாமே பியூரா செஞ்சாதான் பலன் தரும். ஸோ அப்ப அந்த சந்தனத்தை வந்து பார்த்தோம்னா நல்லா குழைச்சு கொஞ்சம் நல்லா உருண்டையா எடுத்துட்டு போயிடுங்க. அல்லது சுத்தமான சந்தன பவுடர் உங்ககிட்ட இருக்குங்கிறது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சதுன்னா அதையே வந்து கொஞ்சம் குழைச்சு எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சோன்னா சுவாமியோட நெத்தியில வைப்பாங்க இல்லையா, அதுக்கோ அல்லது சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது தடை விடுவாங்க, அது மாதிரி இருக்கிறதுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் வந்து என்னன்னா, ஜென்ரலா பல்வேறு கோயில்களிலே பல்வேறு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லைகளையும் நார்மலா இருக்கக்கூடிய சாண்டல் பவுடர் தான் கொடுத்துட்றாங்க. அரிசி மாவு கலந்தா இருக்கும். அதை வந்து பார்த்தோம்னா போட்டு கலக்கி அதையே அபிஷேகம் பண்ணி விட்டுடுறாங்க. அந்த இதோட சேர்ந்து உங்களோடையும் சேரும்பொழுது தெய்வத்துக்கு எல்லாம் எது உண்மை எது இல்லைன்றது தெரியும், மனிதர்களுக்கு தெரியலைனாலுமே. அப்ப அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னாலுமே நம்ம அது முடிஞ்ச உடனே கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இதை வந்து அவரோட நெத்தியில வைங்கன்னு கொடுக்கறது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் இல்லையா, அவரெல்லாம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு டெஸ்ட் பண்ணும்போது கொடுக்கறது அப்படின்றது. ஸோ அது மாதிரி மொத்தம் வந்து ஒன்று வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து தேங்காயா கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து தேங்காய் பாலாக கொடுக்கலாம், அல்லது தேங்காய் பால் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். தேங்காய் பால் கூட பசும்பால்ங்கிறது 1 டம்ளர் இருந்தாலும் போதும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்காய் பாலுமே கொடுங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கோகனட் மில்க் அந்த தேங்காய் பால்ங்கிறது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். தனித்தனியா கொண்டு போய் கொடுங்க. இது தேங்காய் பால் சுவாமிக்கு பண்ணுங்க. சுத்தமான தேனுமே வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த ரொம்ப டாப்பா இருக்கக்கூடிய 1-2 பிராண்ட்ல வந்து எந்த அளவுக்கு அதை எப்படி பண்றாங்க அப்படின்றது வந்து என்ன சொல்றது, அது வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு விஷயமாக தான் போய்கொண்டிருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் வேற சாப்பிட்றாங்க. ஸோ எங்கேயாவது பாருங்க, நீங்க வந்து நல்ல தேன் கிடைக்குமான்னு. இந்த மலை தேன்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி மலை தேன் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் வாங்கி ஒரு 5 பாட்டில் வச்சுக்கோங்க. சின்ன பாட்டிலா இருந்தாலும் போதும், அந்த மாதிரியாக ஒரு 5 பாட்டில் இதை வந்து நீங்க போட்டுடுங்க. சுத்தமான நெய், இந்த 5 ஐட்டம் தான். தேங்காய் பால், பசும்பால், சுத்தமான நெய், சுத்தமான தேன், அதே போல வந்து பாத்தீங்கன்னா சந்தனம். இதை வந்து கொடுத்துட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு 5 விளக்கை ஏற்றி வையுங்கள். உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் சங்கல்பமாக சொல்லுங்கள், குறைகளாக சொல்லாதீர்கள். என்னுடைய கணவர் இப்படியெல்லாம் பண்றார் அப்படியெல்லாம் பண்றார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், என்னுடைய கணவருக்கு வந்து எல்லா விதத்திலையுமே அவர் வந்து சரியாக வேண்டும், என்னிடம் மிகுந்த அன்பாக இருக்க வேண்டும், நான் சொல் பேச்சு கேட்க வேண்டும் அப்படின்னு. நம்ம சாமி கிட்டே போயிட்டு அவர் என்ன சுத்தி வரணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அது மாதிரியான விஷயம் நடப்பதற்கு தான் இந்த ஒரு பரிகாரமே பண்றோம். ஸோ இந்த ஒரு இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சுட்டு 32 என்ன சொல்றது பிரதட்சணம், அது அடி பிரதட்சணமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. 32 பிரதட்சணம் பெரும்பாலான விநாயகர் சன்னதியில் கொஞ்சம் சிறிய அளவில் தான் இருக்கும். 32 பண்றது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. இந்த விஷயம் எல்லாம் முடியட்டும், அபிஷேகம் முடியட்டும், அவர் நெத்தியில சந்தனம் வச்சிருட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவருக்கு விளக்கேற்றி வைத்து அர்ச்சனை செய்து விடுங்கள். அதுக்கப்புறமாக பிரதட்சணம் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க இருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளா தான் இருக்கும். அதெல்லாம் குழந்தை வந்துருக்கும். அதுக்கு ஏதாவது ஒவ்வொரு தடவை இந்த 5 வாரம் போகும்போதுமே ஒவ்வொரு தடவையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட்டு, ஏதாவது ஒரு பேனா, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிட்டு போங்க. நோட்டு, பேனா, சாக்லேட்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்காதீங்க. நோட்டு அல்லது பேனா இந்த மாதிரி, அல்லது பென்சில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், எழுதும் சமாச்சாரங்களாக இருக்க வேண்டும். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து விட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வணங்கி விட்டு வந்தீர்கள் என்றால் 5 வாரம் அப்படின்ற மாதிரியான கணக்கு விநாயகர் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவார். இது ஒரு விஷயம். குழந்தை பிறப்பதற்காக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து இணக்கமாக இருப்பதனால தான் அந்த குழந்தை அப்படின்ற விஷயத்துக்கே போகுது. ஸோ அப்போ குழந்தை பிறப்பதற்கான சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். கணவர் ரீதியாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே செஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். டெஸ்டட் ரெமெடின்னு சொல்லியிருந்தேன். இதுல இந்த கணவர் சுத்தி வருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருந்தால் அதே போல் தான் நீங்க அந்த 32 தடவை சுத்துறதுக்கு உங்களை அவர் 300 தடவையே சுத்துவார். அந்த மாதிரியான ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரம் இருக்கும். தெய்வ ரீதியான பரிகாரம், ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் என்னங்கிறது கண்டிப்பான முறையில் என்னோட பார்த்துக் கொள்ளுங்க. நம சிவாய.